100 நாள் வேலை சாதாரணப்பட்ட வேலை கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய சர்க்கார் நடத்தக்கூடிய வேலை, அரசாங்க வேலை. அதில் அந்த வேலைக்கு போகையில் என்னை பார்த்தா ஆத்தாமார்களை பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக போவாங்க. எப்படி 500 ரூபாய்க்கு எடுத்த பூனம் சேலை, 5 முழம் மல்லிகை பூ. ஆமாம், அவ குளிச்சே 1 வாரம் இருக்கும். பூசிறது பான்ஸ் பவுடர். பூரா 100 நாள் வேலைக்கு போகிறது மாதிரியே போகிறது கிடையாது. பூரா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறது மாதிரி தான் போவாங்க. அதில் முக்கியமான 3-4 ஐட்டம்லாம் வச்சு கொண்டு போவாங்க. பேன் சீப்பு, ஈருவலி, சின்னக்கோழி, தாயக்கட்டு. அது எதுக்குப்பா? ஹலோ ஹலோ. தாய் தந்தை தெய்வம் மண்ணும் நேயருக்கு வணக்கமே. தாய் தந்தை தெய்வம் மண்ணும் நேயருக்கு வணக்கமே. தாய் தந்தை தெய்வம் மண்ணும் நேயருக்கு வணக்கமே. தாய் சேர்ந்த கோவில் மில்லை, தந்தை மிக்க மந்திரமில்லை, அன்னதமில் நாட்டை செல்லும் வணக்கமே. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே. எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. அறம்பொருள் இன்பம் என்னும் மாயக்கலை 64. அறம்பொருள் இன்பம் என்னும் மாயக்கலை 64. அறம்பொருள் இன்பம் என்னும் மாயக்கலை 64. கட்டத்தந்த ஆசானுக்கு வணக்கமே. எங்கள் வாத்தியார் ஒருவருக்கு வணக்கமே. எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. பகவான் படைப்பினிலே பெண்ணாகி ஆனான பழனியப்பனுக்கு வணக்கம். பகவான் படைப்பினிலே பெண்ணாகி ஆனான பழனியப்பனுக்கு வணக்கம். பகவான் படைப்பினிலே பெண்ணாகி ஆனான பழனியப்பனுக்கு வணக்கம். இங்கு பாவாடை பாவாட 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 பெரிய பாவாட பாவாட. இங்கு பாவாட, கிழிஞ்ச பாவாட, ஓட்ட பாவாட, தச்ச பாவாட, பச்ச பாவாட, நல்ல பாவாட, புது பாவாட கட்டிக்கிட்டு மசால் கடலை வைக்கும் பாவ ஜனம் இருந்தா வணக்கம் வணக்கம். பாவாட கட்டிக்கிட்டு மசால் கடலை வைக்கும் பாவ ஜன்மத்துக்கு வணக்கம் வணக்கம். பெத்தவங்க மத்தவங்க உத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவரே வணக்கம் வணக்கம். பெத்தவங்க மற்றவங்க உத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்தவரே வணக்கம். பெத்தவங்க மத்தவங்க உத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவரே வணக்கம். அப்படி காதலிலே தோல்வி விட்டு மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு கைலாசம் போறவரே வணக்கம் வணக்கம். அப்படி காதலிலே தோல்வி விட்டு மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு கைலாசம் போவருக்கு வணக்கம் வணக்கம். கொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டருக்கு போடுகிறேன் கோடி கோடி வணக்கம் வணக்கம். கொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டருக்கு போடுகிறேன் நான் கோடி வணக்கம். கொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டருக்கு போடுகிறேன் கோடி கோடி வணக்கம். அப்படி வாங்கின கடனையே திருப்பி கொடுக்காத அகரம் 6 மூத்துக்கு வணக்கம் வணக்கம். அப்படி வாங்கின கடனையே திருப்பி கொடுக்காத வம்பனுக்கு மிஞ்சலுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி, சூப்பர் பொண்டாட்டி, அழகு பொண்டாட்டி, கட்டின பொண்டாட்டி, செவத்த பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் திறமசாலிக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம். புருஷன் அறியாமலே புள்ள ஊட்டி பெற்றெடுக்கும் புண்ணியவதி இருந்தா வணக்கம் வணக்கம். புருஷனே இல்லாம புள்ள ஊட்டி பெற்றிருக்கும் புண்ணியவதி இருந்தா வணக்கம் வணக்கம். இத்தகைய சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம் வணக்கம். இத்தகைய சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம். இத்தகைய சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம். நல்ல தத்துவத்தை விளக்கிடும் தங்கவேலு ஐயாவுக்கு போடுகிறேன் கோடி கோடி வணக்கம் வணக்கம். மன்னதமிழ் நாட்டு சொல்லும் வணக்கமே. என்னை வாத்தியாசில் கூற வேண்டும் வணக்கமே. எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. அடே அப்பா, அருமையான பக்கமேளம். பக்கமேளம் சூப்பர். ஆனால் இப்படி இருக்கணும். இப்படி இருந்தாத்தான் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்த நடிகர் வந்தாலும் அந்த சுதாரிப்போட ஓடிக்கிட்டு இருக்கோம். அதில் எங்கிட்ட எங்கள் வாத்தியார் வேற வந்திருக்காருல்ல. ஆனால் இவருக்கு இன்னைக்கு நேரத்தை பார்த்தீங்களா எப்படி சட்டோட வந்து சேர்ந்துருக்காருன்ட்டு. அவருக்கு அன்னைக்கு இன்னைக்கு நேரம் அப்படி அப்படி இருந்தாலும் அமைதி அமைதி அமைதி. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்ற வள்ளுவர் குரலை கணங்க ஆதி சிவனார் திருவாயில் உருவாகி அகஸ்தியரின் அரவணைப்பிலே உருவெடுத்து பாவேந்திரனாவில் மூவேந்திர மடியிலும் முச்சங்கத்தி அடுகளில் பிரபலித்த ஈழசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழை கருத்தில் கொண்டு இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியோர்களுக்கும் கற்பை அணிகலனாக்கி அன்பை கருணையாக்கி கணவனே கண்கண்ட தெய்வமாக கருதி அதிகாலையிலே எழுந்தவுடன் கணவருடைய பாதத்தை தெய்வமாக தொட்டு வணங்கக்கூடிய என்னை பார்த்த ஆத்தாமார்களுக்கும் இப்போத்தான் கூட்டத்தில் உள்ள பெண்கள் பூரா அணைப்பாங்க. நம்ம என்னைக்கு புருஷங்காலை தொட்டு கும்பிட்டு அந்த பப்புனுக்காரே இப்படி சொல்கிறானே தொட்டு கும்பிட்டாங்க. எப்போ தொட்டு கும்பிட்டாங்க? 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள்லாம் தொட்டு கும்பிட்டுருக்காங்க. ஏன் எங்கள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஐயா வந்து வயக்காட்டில் போய் விவசாய வேலையை பூரா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும்
எங்க அப்பத்தா அவருக்கு வயிறார சாப்பாடு ஓட்டு கட்டில் உட்கார வச்சு அவர் இதை பிடிக்கும், காலை பிடிக்கும். ஏன் உசிறு ஓடுறது மாதிரி கேட்குறீங்க? காலை பிடிக்கும், காலை பிடிச்சி தொட்டு கும்பிடும். இந்த ஜென்மம் முழுவதுமாக என்னைய சென்னையாக பிறந்தவர், துணையாக பிறந்தவரே, நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அப்பதான் நம்ம குடும்ப குட்டி சந்ததிகள்லாம் நல்லா இருக்கும் தொட்டு கும்பிட்டு நான் பார்த்துருக்கேன். சரி. ஆனா இப்ப எந்த பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க? அப்படியே தலையீழா மாறி போச்சு. எப்படி? ஒவ்வொரு வீட்டுகள்லயும் பொம்பளை ஆள் எந்திரிக்கிறார்கள் இல்லையோ, விடிய கால 4 மணிக்கு ஆம்பளை ஆள் எந்திரிச்சிறாரு. ஏப்பா? எந்திரிச்சு பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிடுறாரு. பொண்டாட்டி காலை? ஆமா. நைட்டு அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு. சரி. தலைவலி விண்ணு தெரிக்குது. கட்டிங் போட்டா தான் சரி வரும், ஒரு 100 ரூபா இருந்தா கொடு. அதுல கொஞ்சம் அசந்து ஒருத்தா கொலுசை கழட்டிட்டு போயிடுறாங்கலாம், அப்படியும் போய்கிட்டு இருக்கு. அப்படிலாம் இருந்தாலும் ஆமா சரி விடுங்க. சரக்கு அடிங்க, வேணான்னு சொல்லல. சரி. நல்ல சரக்கா அடிங்க. நல்ல சரக்குனா? ஆமா, மேட் இன் ஹியூமன் பக்காடி லெமன் ஒரு சரக்கு இருக்கு, வாட வராது. அதே மாதிரி 1848 ஒரு சரக்கு இருக்கு. அப்படி என்ன? 1848 அந்த சரக்குக்கு எதுக்கு பேர் வச்சாங்க தெரியுமா? நம்ம ஆளுங்க 18 வயசுலேருந்து குடிக்க ஆரம்பிச்சு 48 வயசுல மண்டையை போட்டுருவாங்க. அதுக்குதான் அதுக்கு 1848. அதே மாதிரி சுனோ ஓட்கா இப்படியெல்லாம் சரக்கு இருக்கு. ஆமா, வெள்ளையா இருக்கும், வாட வராது. இதையெல்லாம் குடிச்சுப்புட்டு போய் பொண்டாட்டிக்கு ஒரு முத்தம் கொடுத்தோம்னா அவங்க 2 முத்தமா சேர்த்து கொடுப்பாங்க. இந்த ஆகாத லோக்கல் சரக்கு எக்ஸ்பிரஸ், செட்டு, மானிட்ரு, ஓல்டு மங்கு, வீச்சமடுத்த டைமண்ட் ரம்மு, இங்கே மூடியை திறந்தோம்னா முதல் தூர் அருதி வீசு வாடை. அதையெல்லாம் குடிச்சுட்டு போய் முத்தம் கொடுத்தோம்னா விரட்டி விரட்டி விளக்க மாற்ற கொண்டு அடிதே விழுகும். அதனால அப்படி இல்லாமலாம் சரி வேறு எங்கேயும் போக வேணாம். இன்றைக்கி நம்ம வெங்கல குறிச்சிலே கேட்டு பார்ப்போமே. ஆமாம், உண்மையிலே ஆம்பளையாள் கூட்டத்தோட என்னை பார்த்தா ஆத்தா மருவு கூட்டம் நிறையா இருக்காங்க. உண்மையிலே உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அடையே அந்த ரோஸு கலர் சேலை கட்டின ஆத்தாலாம் சிரிச்ச மகன் ஜெயதேவி. அந்த முட்டிங்கால் கட்டுறதை விடுத்தான், அதான் சமணம் போட்டு அப்படி உட்கார். நம்ம ஊர் தானே, எங்கே போனாலும் முட்டிங்கால் கட்டுறதை விட மாட்டேங்களே. நம்ம ஊரில் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்பான். ஆமாம், யார் யார் உண்மையை சொல்லி குலசாமியை மனசில் நினச்சி கையை தூக்குறாங்களோ சரி தலைக்கு 500 ரூபா தருவேன். தலைக்கு 500? ஆமாம், பணக்கட்டோட தான் வந்திருக்கேன். கேள்வி என்ன கேள்வி? விடிய காலையில் எந்திரிச்சதும் என் வீட்டுக்கார் காலை தொட்டு கும்பிட்டுத்தான் மற்ற வேலைகளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற என்ன பார்த்தா புண்ணியவதி இருந்த கையை தூக்குங்கத்தா. தூக்குங்கத்தா. என்னம்மா என்ன கை தூக்கியிருக்கா? அந்த ஒரு ஓட்டு கள்ள ஓட்டு விழுகுது, இப்படி தூக்கிட்டு படக்குனது சரியா கேட்கலையோ? அது கள்ள ஓட்டா? சத்தமா. விடிய காலையில எந்திரிச்சதும் என் வீட்டுக்கார் காலை தொட்டு கும்பிட்டுத்தான் ஒலையே வைப்பேன் அப்படின்னு சொல்ற என்ன பார்த்தா புண்ணியவதி இருந்த கையை தூக்குங்கத்தா. போற அவ்வளவுதான், டெபாசிட் இழந்துருச்சு, ஒரு ஓட்டு கூட விழுகல. வரு இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன? அந்த எடுவட்ட வயலை வீட்டில் வச்சு சோறாக்கி போடுறதே பெருசு, அவங்க ஆளை வேற தொட்டு கும்பிடுவாங்க எல்லாருக்கும். சரி சரி. என்ன சரக்கு? 145 75? சரி சரி, கட்டிங்க இருந்தா கொண்டு உள்ளவா. சரி, இப்போ அங்கே விடுங்க. இப்போ நம்ம கூட்டத்துக்கு வருவோம். அப்படியே ஆமாம், ஆம்பளை ஆளு கூட்டம் என்னத்தை எண்ணி எடுத்தோம்னாலும் ஒரு 75 பேர் குறையாம இருப்பாங்க. கூட இருக்கும்பா. கூட இருக்குமா? இங்கிட்டு வர இருக்காங்களோ? அவங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி. என்ன? ஆமா, யார் அவங்க உண்மையை சொல்லி கையை தூக்குனாங்கன்னா தலைக்கு ஒரு கோட்டு. ஆமா, கேள்வி என்ன கேள்வி? வேலைக்கு நான் போயிட்டு வந்ததும் என் பொண்டாட்டி சோறு ஓட்டு வச்சுட்டுதான் மற்ற வேலைகளை பாப்பா அப்படின்னு சொல்ற நம்ம சிங்கங்க இருந்தா கையை தூக்குங்க வைப்பான். 1 2 பேரை தூக்கிருக்கீங்க. 3 அங்கே 3. அந்த 3 பேர் எதுக்கு தூக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு? கோட்டு தாரம் சொல்லவும் தூக்கியிருக்க. ஆனா வீட்டில் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோ, காலையில உன் வீட்டில் பானை சட்டி வச்சு ஒலையே நீதே வச்சுக்கிட்டு இருப்ப. அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்படிலாம் இருந்தாலும் உடன்புறவாத சகோதர சகோதரிகளுக்கு மற்றும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்திரு காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எம்போன்ற கலைஞர்களுக்கும் மற்றும் பக்கா மேலமாக இங்கே அமர்ந்து இசைத்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான இசை சாம்பவான்களுக்கும் நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்து உரைக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபரிக்கும் நிலையத்தாருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் சைடில் போயிட்டாரு, ஏன்னு அங்கிட்டு போயிட்டேன். ஹலோ, அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் உங்களுக்கெல்லாம் செல்ல பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை அப்பா நமது தெஞ்சியேந்தல் மாநகரம் கண்டெடுத்த ஜி பாலச்சந்திரன் அவர்கள் கலைக்குழு சார்பாக சிறந்த நன்றி அன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாம் போட்டிருக்கனே. பப்புனாக நடிக்கும் மதுரைக்குரிய ஆனந்தகுமார் அவர்களுக்கு
தேவேந்திர பொதுமக்கள் சார்பாக இளைஞர் சார்பாகவும் மகளிர் மனை சார்பாக பொன்னாடை பொருத்தி கருதப்படுகிறோம். ஆனந்தராஜ் ஆனந்தராஜ் சரி சரி இந்த பேர் வந்துருச்சுல விடுங்க. ஆமாம், எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய நமது அன்பு சார்ந்த வெங்கலக்குறிச்சி கிராமத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நமது தேவேந்திரகுல இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கும் சிறந்தார்ந்த நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். ஹலோ, மதிப்புக்குரிய இபி எல்லை அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஹலோ, வயர்மன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறோம். வர்றா வந்தாருன்னா இப்போ பொன்னாடை போட்டு விடுங்க, இல்லைன்னா பக்கத்தில் உள்ள போஸ்ட் மரத்தில் கட்டி வைங்க, காலையில் கழட்டிக்கிடுவார். ஆமாம், நாடகம் ஆரம்பித்தாச்சு. நாடகத்தை ஆரம்பித்து கூத்தில் கோமாளி வந்தாச்சு. கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். ஆனால் கூட்டத்தை பார்த்தீங்களா? ஆமாம், நம்ம முதுகுளத்தூர் சந்தையில் இப்படித்தான் காய்கறி அடிக்க வச்சுருப்பாங்க. எப்படி அங்கனக்குள்ளே கத்தரிக்காய் நாள், இங்கே வெண்டைக்காய் நாள், அது போல் நாடகத்தை ஆரம்பித்தாச்சு. கூத்தில் கோமாளி வந்தாச்சு, கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். ஆனால் நல்லா என்னென்னு வச்சுக்கோங்க, சுற்றி சுற்றி என்னாலும் ஒன்று நல்லா 300 பேருக்கு தாண்ட மாட்டாங்க. கூட இருக்குமா? சரி, ஒரு 350 பேர் இருப்பாங்கலாம். இந்த கூட்டம் போதும் என்னைய கேட்டா. ஏன் அப்படி? ஏன்னா 1500 பேர் 2000 பேர் இருந்து நாடகத்தை கெடுக்கிறத விட இந்த கூட்டம் வந்து விடிய வரைக்கும் அமைதியா இருந்து நாடகத்தை பார்த்தா போதும். ஏன் சொல்றேன்னா, சமீபத்தில் திண்டுக்கல்ல டவுன் நாடகம், திண்டுக்கல் டவுன் நாடகம் கூட்டம்டாலும் பார்த்தீங்கன்னா அடே அப்பா 5000 பேர் குறையாம உட்காந்துருக்காங்க. 5000 பேர். ஆமா, இவங்களை உடனே போய் மக்களை பார்க்கணும்னு ஒரே ஆர்வத்தில் படக்குன்னு 10:15 பவுடர் போட்டு வெளியில வந்துட்டேன். சரி, நாடகம் வள்ளிதரமன நாடகம் பப்புனுக்கு நான் தான் போயிருக்கேன். வெளியில பாட்டு பாடி ஓடியாரேன். கோமாளி வந்துட்டேன், கூத்த ஆட வந்துட்டேன்னு சொன்னேன்ல. கூட்டத்துல இருந்து நல்லா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டின ஆளு, மீசை மட்டும் இந்த மீசை. ஒரு பெரியவர் எந்திரிச்சார். சரி, எந்திரிச்சு தம்பி நிப்பாட்டு பாண்டார். என்னங்கய்யா, நான் கூட ஊர்ல முக்கியமான ஆளா இருப்பார் போல. என்னங்கய்யா என்ன சொல்ல வரேன்னு நான் கேட்டேன். அப்பதான் அந்த ஆள் ஒரு வார்த்தை சொன்னார். இல்ல தம்பி, பப்பனுக்கார தம்பி, நீ நடிச்சதும் போதும் பொழந்ததும் போதும், உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளையே வர சொல்லுண்டார். சரி, நான் கூட ஒருவேளை ஆட்டத்தை விரும்புறாங்க போல அப்படின்ட்டு பப்பனுக்கு வேலையை நோட்டீஸ் படிக்கிறதா படக்குன்னு படிச்சு விட்டு 10:30 டான்ஸுக்கார பிள்ளைய அனுப்பிட்டேன். அங்க இருந்து அந்த பிள்ளை பாடி ஆடி வருது. ஆத்தாடி என்ன உடம்புன்னு ஆடி வந்துச்சுல. திரும்படியும் அந்த பெரியவர் எந்திரிச்சாரு. ஒரு மசிறு உடம்பும் இல்ல, உள்ள ஓடி லூசு முண்டா போயிட்டு வள்ளியை வர சொல்லுண்டாரு. சரி சரி, ஒருவேளை கதையை விரும்புறாங்க போல அப்படின்ட்டு எல்லா ஊர்கள்லயுமே 1 மணி 1:30க்கு தான் வள்ளியை அனுப்புவான். அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 11 மணிக்கெல்லாம் வெளியில அனுப்பிட்டான். வள்ளியம்மாவும் அங்க இருந்து பாடி வராங்க. அழகான பழனி மல்லை ஆண்டவா பாடி வந்தாங்கல்ல. திரும்படி அந்த பெரியவர் எந்திரிச்சிட்டார். தங்கச்சி வள்ளியம்மா, நான் உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன், ஒழுக்கமா உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்லுண்டாரு. சரி, ஒருவேளை வந்து நாரதருக்கு சொந்தக்காரா இருப்பாரு போல. சரி, நாரதரை ரொம்ப விரும்புறாரு அப்படின்ட்டு 2 மணிக்கு அனுப்புற நாரதரை அன்னை ஏப்பு செத்தோட அமைதியா இருக்கு. பாட்டு ஐயா பாட்டு 750 பாட்டு படிப்பேன். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா பாடிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா கதைப்படி கண்டிப்பா பாருங்க. இருந்தேன் என்ன நாரதருக்கு சொந்தக்காரா இருப்பார் போல அப்படின்ட்டு. சரி, நாரதரை எப்பயுமே 2 மணி 2:30க்கு தான் அனுப்புவான். அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 11:30 வெளியில அனுப்பிட்டான். வெளியில அனுப்ப நாரதர் அங்க இருந்து பாடி வராரு. எப்படி? ஆமா, நாராயணா என்னும் பாராயணம் அப்படின்றால. திரும்படி அந்த பெரிய மனுஷன் எந்திரிச்சிட்டார். பழையபடியும் எந்திரிச்சு நாராயணன் எல்லாம் செத்து போய் 8 வருஷம் ஆச்சு. பெயிண்ட் அடிக்கும் போது சாரக்கறி அந்த விழுந்து போய் செத்து போனியா, நீ எதுக்கு அவனை தேடிக்கு தர்ற, ஒழுக்கமா உள்ள போயிட்டு முருகனை கூட்டு வாண்டார். சரி, ஒருவேளை ஒரு தெய்வ பக்தியோட கேட்கிறாங்க போல அப்படின்ட்டு 4 மணி 4:30க்கு அனுப்புற முருகன் அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 12 மணிக்கெல்லாம் வெளியில அனுப்பிட்டான். சரி, நாரதரும் பாடி வராரு. சம்போ மகான்னு பாடி வந்தார்ல. திரும்படியும் அந்த பெரிய மனுஷன் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிக்க எனக்கு உசிரே போயிருச்சு. நான் படக்குன்னு வெளியில ஓடியாந்துட்டேன். ஐயா நில்லுங்க, என்ன சொல்ல வாரீங்க? வள்ளி திருமண நாடகத்துல மொத்தமே 9 பேர் தான். 4 பக்க மேலக்காரங்க வெளியில இருக்காங்க. 5 நடிகருமே வெளியில வந்தாச்சு. இன்னும் யார வர சொல்றீங்க? டிரைவர் தான் உள்ள படுத்து கிடைக்க, அவனை வேணும்னு அனுப்பட்டுமான்னு கேட்டே இல்ல. அப்பத்தான் அந்த பெரிய மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னாரு. எப்படி? இல்ல தம்பி, வேற ஒண்ணும் கிடையாது. நான் லோக்கல் சரக்கு 145ல 2 கோட்டரை வாங்கி குடிச்சு விட்டேன். என்னால உட்கார முடியல, குறு கடுக்குது. அதே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்தது வந்துட்டோம், பார்த்துட்டு போயிரும் போறேன் தம்பி, என் ஊருக்கு நான் போயிட்டு வரேன். அந்த ஆளு கிளம்பிட்டான். கடைசியில உள்ளூர்ல காசு வாங்கப்பட்ட கடைசி என்னட்டு கேளு, அவன் வெளியூர்ல இருந்து நாடகம் பக்கம் வந்த முண்டியா இருந்துருக்கான். கடைசியில் உள்ளூரில் காசு வாங்கப்பட்ட வாடி எங்கள்கிட்ட கையில் காலில் விழுந்து உள்ளூர் கோவிலில் விட்டு போய் 10 பாட்டு படிக்க வச்சுட்டு காசு கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்காது.
நம்ம சொந்த ஊர் அப்பா பாலச்சந்திரன் சொல்லி விட்டாரு, பிறந்தது தெஞ்சியந்தலா இருந்தாலும் நம்மளுடைய தாய் கிராமம் அப்படின்ட்டு அந்த வெங்கலக்குறிச்சி அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அதனால அவங்க நேரத்துக்கு அவங்க சரியாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் மட்டும் அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உங்களையெல்லாம் பணி ஒன்போடு கேட்டுக்கொண்டு, ஏன்னா நான் படித்த படிப்பு உண்மையிலே சாதாரண படிப்பு கிடையாது. அப்படி என்ன படிப்பு? 2 டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கேன். அதை காட்டிலும் எங்கள் குடும்பம் நாடக குடும்பம், அது உங்களுக்கு தெரியும். ஆமாம் ஆமாம். எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு நாடக கலைஞர், எங்கள் அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு நாரத மகரிஷி, எங்கள் குடும்பமே ஒரு நாடக குடும்பம். ஆனால் படித்து என்னட்டா கண்டோம், வாடா நாடகத்தில் நடிப்போம்டா, ஊருக்கு போய் நல்லதை சொல்லுவோம்டா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா தான் நாடகத்துக்கு கூட்டு வந்தார். ஆனால் உண்மையிலே படித்த படிப்புக்கு ஏற்ற உத்தியம் கிடைக்காமத்தே நாடகத்துக்கு வந்தேன். சரி. ஆனால் உண்மையிலே இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹோட்டலில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டிலேருந்து உண்மையிலே ஃபோன் அடித்தாங்க. நான் படித்த படிப்புக்கு ஏற்ற உத்தியோகம் நமது வெங்கலக்குறிச்சி முத்துமாரியம்மனுடைய அருளாசியோடும் வாழவந்த அம்மனுடைய அருளாசியோடும் எனக்கு இன்றைக்கி தான் கவர்மெண்ட் கலர்ஸ். உண்மையிலே கைதட்டலாம் அதுக்கே நீங்கள் கண்டிப்பாக நன்றி. ஏன்னா தெய்வம் வந்து உண்மையிலே சாதாரணப்பட்ட தெய்வம் கிடையாது. எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன், இந்த வாழவந்த அம்மன் உண்மையிலேயே குடி கொண்டு இருக்கா என்பதை நான் உணர்ந்துக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் 2 டிகிரி முடிச்சிருக்கேன், ரயில்வேக்கு முயற்சி பண்ணேன், அதற்குரிய வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் போலீஸுக்கு முயற்சி பண்ணேன், வளர்த்தி கம்மியாக இருக்குன்ட்டு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மிலிட்ரிக்கு பயன்படுத்தி அதை முயற்சி பண்ணேன், அது ஓட விட்டாங்க, ரொம்ப இழப்பு வருது அப்படின்ட்டு அது வேணாம்ட்டாங்க. ஆனால் இன்னைக்கு உண்மையிலே கிடைச்ச வேலை சாதாரணப்பட்ட வேலை கிடையாது. என்ன அப்படி வேலை? என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா அதே 100 நாள் வேலை. என்ன கவர்மெண்ட் வேலை 100 நாள் வேலைன்னு லேசுப்பட்ட வேலையா? 100 நாள் வேலை சாதாரணப்பட்ட வேலை கிடையாது. அதுலேயும் சொல்லவா தாடி அவங்க சிரிப்பை பாரு ஹீண்டு. 100 நாள் வேலை சாதாரணப்பட்ட வேலை கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மத்திய சர்க்கார் நடத்தக்கூடிய வேலை, அரசாங்க வேலை. அதில் அந்த வேலைக்கு போகையில் என்னை பார்த்தா ஆத்தாமார்களை பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக போவாங்க. எப்படி 500 ரூபாய்க்கு எடுத்த பூனம் சேலை, 5 முழம் மல்லிகை பூவு. ஆமாம், அவங்க குளிச்சே 1 வாரம் இருக்கும். பூசிறது பான்ஸ் பவுடரு. பூரா 100 நாள் வேலைக்கு போகிறது மாதிரியே போகிறது கிடையாது. பூரா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறது மாதிரியே போவாங்க. அவங்களுக்குன்னு சட்டி ஒன்று கண்டுபிடிச்சிக்கா, சாந்து சட்டி. ஆமாம், அந்த சட்டியில் கட்டின புருஷனுக்கும் பெத்த உலைக்கும் சத்தியமாக சோறு இருக்காது. ஆனால் இவங்க சாப்பிட்றதுக்கு 2 தூக்குவாளி நிமிடம் சுடு சோறு, தொட்டுக்கிறதுக்கு மீன் குழம்பு தான் கொண்டு போவாங்க. அதில் முக்கியமான 3-4 ஐட்டம்லாம் வச்சு கொண்டு போவாங்க. பேன் சீப்பு, ஈரவலி, சின்னக்கோழி, தாயக்கட்டை. அது எதுக்குப்பா? அப்புறம் அங்கே போய் என்ன வெட்டியாக முறிக்கிறாங்க. போனதும் காலை சாப்பாட்டை முடிப்பாங்க. சரி, 9 மணிக்கு முடிச்சது அந்த டிப்பன் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு மம்பட்டி எடுப்பாங்க. மம்பட்டி எடுத்து வேலை எப்படி தரைக்கும் வலிக்காம அவங்களுக்கு வேலைக்கு மேலுக்கு நோகாம 3 சுரண்டுதான். எப்படி எப்படி அவ்வளோதான் வேலை. அதோட மம்பட்டி இம்பட்டிலாம் முதுகுல் துருக்கு அங்கிட்டு பறந்துட்டு 4 பேரா சேர்ந்துக்கிடுவாங்க. 4 பேர் பேனலுக்க, சரி 4 பேர் சிக்கெடுக்க, 4 பேர் தாயம் போட, அதுல 4 பேர் ஊருக்கே முக்கியமான வேலையை பார்த்து ஊராவட்டு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு புரணி பேசுவாங்க. புரணியா? ஆமா, அங்கிட்டு இருந்து ஒரு பொம்பளை ஜெயிஸ் ஆரம்பிக்கும். எப்படி? ஏண்டி முனியம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பக்கத்து வீட்டு பாண்டியம்மா வீட்டுக்குள்ள 5-6 நாளா ஐஸுக்காரன் போறானாம்ல, 12 மணிக்கு போறானாம்ல. இங்கிட்ட இருந்து இன்னொரு பொம்பளையாளு அடி போடி இழிச்சா சக்காலத்தி, உனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதானே? என் வீட்டு பக்கத்துல இருக்கால கருப்பாயி, அவ வீட்டுக்கு ராத்திரி 11 மணிக்கு ஒரு பையன் சைக்கிள்ல வந்துட்டு போறாங்க. அதோட அங்க கேட்டேன்னா சண்டைய அடிச்சு பிடிச்சு மண்டை மச்சிருச்சு, பாவடை சேலையெல்லாம் கிழிச்செறிஞ்சிருங்க. கிழிச்செறிஞ்சு பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் பெறுவாங்க. மாசாணியம்மன் கோவில் எதுக்கு ஃபேமஸ்? மிளகா அரைச்ச பூவாங்க. இந்த சண்டை ஓட்ட 2 பொம்பளையால் மட்டும் அங்கே போயிடுவாங்க. போய் ஒரு பொம்பளையால் சாமியை கும்பிடும். ஆத்தா மாசாணி ஆத்தா, அந்த பொம்பளை என்னை அடிச்சு புட்டான், அடிச்சு மண்டை மசிறிலாம் பிச்சு புட்டான். சரி, நான் உனக்கு 50 கிலோ மிளகா அரைக்கிறேன், எப்படியாவது அந்த பொம்பளையை காலி பண்ணிரு அப்படின்ட்டு அந்த பொம்பளை ரிங்குருங்கான்னு அரைச்சு அப்பிட்டு வந்துடும். சரி, ஆமா, சத்தத்தோட அரைச்சு அப்பிட்டு வந்துடும். இந்த எதிர்பார்ட்டி ஒரு பொம்பளை இருக்கும்ல, அந்த பொம்பளை உங்க ஆத்தா அவகடக்கா பிச்சைக்காரம் உனக்கு 50 கிலோ அரைச்சா நான் உனக்கு 100 கிலோ அரைக்கிறேன், என் பாவோட சேலையெல்லாம் கிழிச்சு விட்டா, எப்படியாவது அவளை குடும்பம் குட்டியோட காலி பண்ணிரு அப்படின்ட்டு அந்த பொம்பளையால அரைச்சிட்டு அப்பிட்டு வெளியில வந்துடுறேன். இது 2 பொம்பளையும் பார்த்து அந்த மாசாணி அம்மனுக்கு ஆதங்கம் கோவம்டாலும் பொறுக்கல. சரி, படக்குன்னு மாசாணி அம்மா எந்திரிச்சு சிவபெருமான கும்பிட்டுருக்கு. எல்லாத்தையும் படைக்கக்கூடிய சிவபெருமானே, நீங்க தான் எல்லாத்தையும் படைக்கிறீங்க. சரி, நான் உங்களோட ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 முண்டையும் இருக்கும் தட்டிக்கும், ஊருக்கு விளங்காது, நாட்டுக்கு விளங்காது. நான் ஒரு 250 கிலோ மிளகா அரைக்கிறேன், இந்த 2 முண்டையும் குளோஸ் பண்ணிடு மொத்தத்தில். அப்படி தெய்வத்தையும் மிளகா அரைக்க வைக்கக்கூடிய காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்படி இல்லை இருந்தாலும் சிறந்த முறையில் இந்த நாடகத்தை எவ்வாறெல்லாம் கண்டுகளிக்க வேண்டும் என்று சொல்ல போனால்,
கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க ரெண்டு காலால பாட்டுகளை கேட்டுடுங்க உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க ரெண்டு காலால பாட்டுகளை கேட்டுடுங்க ஒன்று சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கமுங்க உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க கேட்டுடுங்க சீட்டி அடிக்காதீங்க ஊருக்கு நல்லது சொல்ல வந்துட்டு நம்ம கூட வந்தாலே இப்படி அடிச்சோம்டா இப்படி இல்ல தம்பி இப்படி அடிக்க கூடாதுன்னு சொன்னேன் இப்படி சீட்டி அடிக்காதீங்க சீட்டு எழுதி கொடுக்காதீங்க